ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்பிள் அப்படின்ற ஆப்பை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்றது, நம்ம இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிட்ட பிறகு நம்ம எப்படி ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்றது, ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை எப்படி நம்ம வாங்குறது மற்றும் இந்த ஆப்பை பத்தின டீடைலை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய Play Store ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Play Store ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். Play Store ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல பர்பிள் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பர்பிள் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க சர்ச் வந்து பண்ணுங்க. இப்போ நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பர்பிள் அப்படின்ற இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ வந்து பாருங்க, எனக்கு பர்பிள் ஆன்லைன் சொல்லிட்டு வந்து பாருங்க. இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஆப்பை கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து கீழ பாட்டம்ல இன்ஸ்டால் இருக்கு. இன்ஸ்டால் கொடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துறேன். இன்ஸ்டால் கொடுத்த பிறகு இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டாலிங் வந்து ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்க, எனக்கு இன்ஸ்டாலிங் அங்கே முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல இந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும், பர்பிள் சொல்லிட்டு. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகும், பர்பிள் பியூட்டின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பர்பிளோட நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அலோ கொடுத்துறேன். அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் கீழ இருந்து ஒரு பாப்பப் வரும். உங்களுடைய அக்கௌண்ட்டை சைன் அப் பண்றதுக்காக நீ ஆல்ரெடி சைன் இன் பண்ணியிருந்தா லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வழியில சைன் அப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, ரைட் சைடுல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நம்ம வந்து சைன் அப் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க மை அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. மை அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மை அக்கௌண்ட் கிளிக் பண்றேன். இப்போ மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். அதே பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணும்போது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இது போல வந்து மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய டெர்ம்ஸ் ஆஃப் யூஸ் பிரைவசி பாலிசி எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு இப்போ நீங்க வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ லோடிங் ஆகி இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்க, எனக்கு ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஜென்ரேட் ஆகல அப்படின்னா வரக்கூடிய ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்றேன். வெரிஃபை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சைன் அப் வந்து ஆயிடும். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க எடிட் ப்ரொஃபைல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுடைய நேம் வந்து கெஸ்ட்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம். கெஸ்ட் அப்படின்றத நீங்க கேன்சல் பண்ணிட்டு உங்களுடைய நேம் வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு இதுல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் வழியாக வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பர்த் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மேலா ஃபீமேலா சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மெயில் அட்ரஸ் டேட்டா பர்த் நான் மேலா ஃபீமேலா சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். மேல் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு பிறகு இது எல்லாமே எல்லா டீடைலும் ஃபில் பண்ணிட்டு பிறகு அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்டேட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூசர் டீடைல்ஸ் அப்டேட்டட் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க, சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து திரும்ப மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மை அக்கௌண்ட்ல வந்து பாருங்க, இப்போ இந்த மை அக்கௌண்ட் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜை கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல மை அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. மை அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மை அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். மை அட்ரஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு பிளஸ் போட்டு ஆட் நியூ அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பிளஸ் போட்டு ஆட் நியூ அட்ரஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆட் நியூ அட்ரஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல உங்களுக்கான அட்ரஸை ஃபில் பண்ணிருங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து இப்போ நீங்க பர்பிள் ஆப்ல எதனா நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அதனால இந்த அட்ரஸ் வந்து நீங்க சரியா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கரண்ட்ல எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்க சரியா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் டோட்டலா ஃபில் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சேவ் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் அட்ரஸ் கொடுத்த பிறகு உங்களுடைய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் அவங்க வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு எப்படி நம்ம ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுக்கு இப்போ மேல டாப்ல சர்ச் பாக்ஸ் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நீங்க ஆர்டர் பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க சர்ச் வந்து பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வந்து கீழ ஸ்க்ரோல் பண்றேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க பெஸ்ட் சேலர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க டெர்மோடெக் 2% கோஜிக் ஆசிட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம பை பண்ண போறோம். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்படி வந்து வந்துருச்சு. இப்போ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 298 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க கீழ வந்து இதுல வந்து கிராம்ல வந்து கொடுத்திருக்காங்க. 25 கிராம், அதுக்கு 50 கிராம் இது போல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கிராமுக்கு ஏத்த மாதிரி ரேட் வந்து மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்றேன். 187 ரூபா 25 கிராம்.
அதுக்கப்புறம் வந்து பாருங்க 50 கிராம் வந்து கொடுக்குறேன். இதை வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ இது வந்து 298 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க 50 கிராம் 2 பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது செலக்ட் பண்ணுவோம் 539 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 50 கிராம்லேயே ஒரே ஒரு டப்பா மட்டும் ஆர்டர் போட்டுப்போம். ஓகே, இது வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ ரேட் வந்து 298 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆட் டு கார்ட் சொல்லிட்டு இருக்கு. நீங்க வந்து கார்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆட் டு கார்டு கொடுத்துட்டு ஆடட் டு கார்டு சொல்லிட்டு வந்துருச்சு. இது போல நீங்க கார்டில் ஆட் பண்ணிட்டு நீங்க கார்டில் போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒயிட் லிஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒயிட் லிஸ்ட்ல கூட போட்டீங்க அப்படின்னா ஒயிட் லிஸ்ட்ல இருந்து எடுத்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கார்டுக்குள்ள போயிட்டு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம ஆட் டு கார்டில் போட்டிருக்கோம், ஒயிட் லிஸ்ட்ல போட்டிருக்கோம். நம்ம வந்து இப்போ கீழே பாட்டம்ல கார்டு சொல்லிட்டு இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு மை ஒயிட் லிஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. மை ஒயிட் லிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒயிட் லிஸ்ட்ல கொடுத்த அந்த ப்ராடக்ட் எல்லாமே இதுல இருக்கும். இப்போ இதுல இருந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க இன் யுவர் கார்ட் சொல்லிட்டு இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம கார்டுக்குள்ளே போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாட்டம்ல கார்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கார்டு கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க கார்டில் ஆட் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல ப்ரொசீட் டு பேன்னு சொல்லிட்டு இருக்கு, ப்ரொசீட் டு பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நீங்க மை கார்ட்ல இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து மை கார்ட்ல நிறைய ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல உங்களுக்கு வந்து ரேட் அதிகமா காமிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மை கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து காமிக்கும். அதனால நீங்க வந்து இதுல ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் வந்து உங்களுக்கு இந்த கார்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்க ஆர்டர் பண்ணுமோ அந்த ப்ராடக்ட்டை மட்டும் வச்சுட்டு கீழே வந்து நீங்க ப்ரொசீட் கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஆர்டர் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 298. ஆனா எனக்கு கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா ரூ. 363 வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது ஏன் இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டை பொறுத்தும் அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்மெண்ட் சார்ஜா இருக்கட்டும், டெலிவரி சார்ஜா இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அது வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம்ல ப்ரொசீட் டு பேன்னு இருக்கு, ப்ரொசீட் டு பே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ப்ரொசீட் எனிவே சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் ப்ரொசீட் எனிவே அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொசீட் எனிவே வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. அட்ரஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட் சேஞ்ச் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வேற அட்ரஸ் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடியே, நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடியே. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இது வந்து பாருங்க பிரைஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷிப் டு திஸ் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ஷிப் டு திஸ் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க கூகுள் பே, ஃபோன் பே வழியாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ வழியாக கூட நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, பே ஆன் டெலிவரி நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ரூ. 300 மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆர்டர் வந்து நீங்க பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைலபிளா வரும். நான் செக் பண்ண வரைக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்க்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ எனக்கு வந்து ரூ. 300 மேல ஆர்டர் பண்ணா வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ரூ. 298 தான். ஆனா ரூ. 300 மேல வந்து போட்டிருக்காங்க. ஆனா கேஷ் ஆன் டெலிவரி இதுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அதனால கேஷ் ஆன் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு பே 377 ஆன் டெலிவரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கேஷ் ஆன் டெலிவரிக்கு பே ஆன் டெலிவரிக்கு வந்து பாருங்க இதுல கோட் சார்ஜஸ் சொல்லிட்டு ரூ. 12, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ரூ. 2 வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இப்போ ரூ. 14 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 363லயே. இப்போ டோட்டலா அந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட டெலிவரி பண்றதுக்கு ரூ. 377 போட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க பே 377 ஆன் டெலிவரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது இப்போ ஹோல்ட் ஆன் சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் பிளேஸ்டு சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கான மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து நார்மல் எஸ்எம்எஸ் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆனது வரும். அதுக்கப்புறம் வியூ டீடைல்ஸ் கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த ஆர்டர் டீடைல்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இதுல ப்ரிப்பேரிங் சொல்லிட்டு வருது. இப்போ வந்து சில மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டரை ட்ராக் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. நான் 1 டேக்கு அப்புறம் செக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ட்ராக் பண்ற ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. நான் 1 டேக்கு அப்புறம் மை ஆர்டர்ஸ்குள்ள போய் பார்க்கும்போது இப்போ இதுல வந்து பாருங்க ட்ராக் ஷிப்மெண்ட் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள வந்துட்டு உங்களுடைய ஆர்டர் வந்து எது வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாருங்க அவுட் ஃபார் டெலிவரி சொல்லிட்டு அவுட் வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து இப்போ வந்து பிளேஸ் என்னோட கையில வந்து ரீச் ஆகிறது தான். இது போல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ்லாம் வருது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் பண்ற ஆப்ஷன் வந்து வந்துரும். எந்த டேட்ல டெலிவரி சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த டேட்லயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கூட டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க எனக்கு
டெலிவரி ஆகிட்ட பிறகு எனக்கு வந்து இப்படி வந்து வரும். இப்போ வந்து எனக்கு நான் டெலிவரி வந்து வாங்கிட்டேன் கையில. ப்ராடக்ட் வந்து கையில வாங்கிட்டேன். வாங்கிட்ட பிறகு வந்து பாருங்க, மறுபடியும் அந்த பேஜ்க்குள்ள போறேன். இப்போ மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான நான் வந்து திரும்ப கிளிக் பண்ணிக்கிறேன். நான் மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான திரும்ப கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மை ஆர்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். மை ஆர்டர்ஸ கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த பேஜ்ல இப்போ வந்து எனக்கு வந்து டெலிவரி குடுத்துட்ட பிறகு நான் வந்து ப்ராடக்ட் வந்து கையில வாங்கிட்டேன். வாங்கிட்ட பிறகு வந்து பாருங்க, டெலிவர்ட் ஆன் எந்த டேட்ல டெலிவரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு குடுத்துருவாங்க. டெலிவர்டு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு வந்து டெலிவரி வந்து 3ஆம் தேதி குடுத்திருந்தாங்க. ஆனா 2ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாருங்க, இதுல ட்ராக் ஆர்டர்ஸ கிளிக் பண்ணும்போது இயர்லி அரைவ்டு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து குடுத்துட்டாங்க. அதனால தான் இப்படி வந்து வருது. இயர்லி அரைவ்டு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம இப்படி தான் வந்து நம்ம ப்ராடக்ட்ட நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்ட கையில வந்து வாங்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.